Hello everyone, welcome to Chandrumax. Okay, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹெக்ஸகனை பற்றி பார்க்கலாம். சரியா, ஹெக்ஸகன். ஸோ இது ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக ஹெக்ஸகன்னு வரும்போது ரெகுலர் ஹெக்ஸகன். சரியா, ரெகுலர் ஹெக்ஸகன்னா என்ன அப்படின்னா எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் எப்படி 3 சைடும் ஈக்குவலாக இருக்கோ அதே மாதிரி ஹெக்ஸகனை பொறுத்தவரை 6 சைடு இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து ஏபி சிடி இஎஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சைடுமே வந்து எனக்கு ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். இதுதான் வந்து ஹெக்ஸகன். ஓகே, இதில் முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் வந்து இப்போ ஜென்ரலாகவே ஒரு பாலிகன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலிகன்னா என்னென்னா 2 or more சைட்ஸு, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பாலிகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாலிகன்ஸுக்கு வந்து இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இதில் வந்து இதை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை, இந்த ஆங்கிள் வந்து இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும், இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாலிகனை எடுத்தாலும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 360 டிகிரி டிவைடட் பை என். சரியா, என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் சைட்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்களேன். ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா. 4 சைட்ஸ் ஸ்டார்டிங். ஓகே, 4 சைட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து நம்ம வந்து பாலிகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்கொயரோடைய இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு பார்த்தா 90 இல்லையா. அப்போ 360 டிவைடட் பை 4 போட்டோன்னா எனக்கு 90 வந்துடுது. ஓகே, ஸோ அதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு காமனான ஃபார்முலா வந்து இந்த 360 டிகிரி டிவைடட் பை என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த பாலிகன். இப்போ நம்ம வந்து ஹெக்ஸகனுக்கு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ஹெக்ஸகனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெக்ஸகனுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6 இல்லையா. ஸோ 360 டிவைடட் பை 6 போட்டோன்னா எனக்கு 60 டிகிரி வருது. அப்படின்னா இந்த வெளியில் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி வரும். ஓகேவா, அப்போ உள்ளே இருக்கிற ஆங்கிள் என்ன வரணும்? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ உள்ளே இருக்கிற ஆங்கிள் வந்து 120 டிகிரியாக இருக்குமா. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிளையும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் நம்ம வந்து இன்டீரியர் ஆங்கிள், சரியா, இன்டீரியர் ஆங்கிளையும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் நம்ம சம் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரணும். சரியா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு எந்த ஒரு பாலிகனாக எடுத்தாலும். சரியா, ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து இந்த ஹெக்ஸகனுடைய இன்டீரியர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகேவா, இன்டீரியர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ இதை பேஸ் பண்ணியே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாமே வந்து 60 டிகிரி இருக்கிறதுனால இதோட லென்த்து எல்லாமே வந்து ஈக்குவல் இல்லையா. இதோட லென்த்து வந்து எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா எல்லாமே ஏவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டயகனல் வரைகிறேன் இதுக்கு. இதுதான் வந்து லாங்கஸ்ட் டயகனலாக இருக்கும் இல்லையா, இது, அதுக்கப்புறம் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த டயகனல் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்டீரியர் ஆங்கிள் மொத்தமாக 120 டிகிரி அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போது இந்த 120 டிகிரி அது என்ன பண்ணும், 60-60 ஸ்ப்ளிட் பண்ணும் இந்த டயகனல். ஓகே, 60-60. இப்போ எல்லா ஆங்கிளும் எனக்கு என்னவாக இருக்கும், இது 60-60. ஸோ இது ஒரு 60, இது ஒரு 60, இது ஒரு 60 டிகிரி, 60-60-60-60. ஓகேவா. ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆங்கிள் 60 இருந்தால் 3ஆவது ஆங்கிளும் ஆப்வியஸாக 60 இருக்கணும் இல்லையா. அப்போனா இது எல்லாமே வந்து 60 டிகிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் வந்து, அதாவது ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் வந்து 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ணி இருக்குது. சரியா, ஒரு 3 ஆங்கிளும் 60 டிகிரி இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் இல்லையா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த டயகனோட லென்த்து எல்லாமே வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ இதை வந்து ஒரு ஏ பி சி டி இ எஃப் இப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏடியோட லென்த் என்னவாக இருந்திருக்கும், 2ஏவாக இருந்திருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் சேமஸ் சிஎஃப், சேமஸ் வேறு என்ன இருக்குது, பிஇ, இதுவும் வந்து 2ஏ தான் லாங்கஸ்ட்டு டயகனல். ஓகேவா, லாங்கஸ்ட் டயகனல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டயகனல்னு ஒரு விஷயம் வரும் இதில், அதை நான் பற்றி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் வேணும். சரியா, ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன்.
ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய காம்பினேஷன், அப்படி தானே? அப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா என்னது? √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அதே மாதிரி 6 இருக்கிறதுனால ஸோ 6 இன்ட்டு √3/4 ஏ ஸ்கொயர் தான் வந்து ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகனாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பெரிமீட்டர் வேணும்னா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 6A இல்லையா, 6 சைடு இருக்குது. ஓகே, ஸோ லாங்கர் டயகனலை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ ஷார்ட்டர் டயகனல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி ஒரு ஹெக்ஸகன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ABCDEF சரியா. இப்போ வந்து இந்த ரெண்டு லென்த்தை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் உள்ளே மேக் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த EAங்கிற லென்த்து வந்து அப்புறம் ஏசிங்கிற லென்த்து ECங்கிற லென்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷார்ட்டர் டயகனல். ஓகே, இப்போ இதோடைய லென்த்து வேணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து லாங்கர் டயகனலோட லென்த்து 2Aன்னு பார்த்தோம் இல்லையா. அதேமாதிரி இப்போ ஷார்ட்டர் டயகனலோட இந்த லென்த்து இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A√3 இருக்கும். இப்போ சைடு வந்து ஏவாக இருந்துச்சுன்னா இது வந்து A√3 இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து 120 டிகிரி இல்லையா, இது 120, இது 30, இது 30. ஸோ நீங்கள் வந்து சைன் ரூல் யூஸ் பண்ணி அந்த ஏசியோட லென்த்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ AC ஈக்குவல் டு AE இஸ் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது EC இஸ் ஈக்குவல் டு A√3 சரியா. இது அப்புறமா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACEO அதேமாரி ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் சரியா, ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் ABCDEF இது ரெண்டும் வந்து என்ன ஏரியா ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:2 இருக்கும் சரியா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACE வந்து ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகனுக்கு 1:2 பார்ட்டில் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஓகே, எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ABCயோட ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு அதோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஓகேவா? ABC. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சைன் ரூல் யூஸ் பண்ணலாம். 1/2 இன்ட்டு A இன்ட்டு A இன்ட்டு sin 120 டிகிரி இல்லையா, sin 120 டிகிரி. ஓகே, இதை அழிச்சிடலாம். அப்போனா என்ன வரும்? sin 120 டிகிரிங்கிறது cos 30 டிகிரி சரியா. cos 30 டிகிரிங்கிறது √3/4. அப்போ A²/2 இன்ட்டு √3/2. இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா √3/4 A² கிடைக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC வந்து √3/4 A². ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ட்ரையாங்கிளும் இருக்குது, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது அந்த ட்ரையாங்கிளை தவிர மிச்ச 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது நடுவில் இருக்க ட்ரையாங்கிள் ACE தவிர மிச்ச 3 ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்? 3 இன்ட்டு √3/4 A² which is nothing but half of the area of the hexagon இல்லையா. அதனால தான் வந்து அந்த சென்டர் ட்ரையாங்கிள் ACE வந்து ஒரு பார்ட்டாக இருந்துச்சுன்னா ஹோல் ஹெக்ஸாகன் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். ஏரியா வைஸ் 1:2 ரேஷியோவில் இருக்கும்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி கூட சம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளேயே போயிடலாம். அதை வச்சு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ த ஏரியா ஆஃப் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன் ஆஃப் சைட் 2√3 சென்டிமீட்டர் இஸ். ஓகே, சைடு கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க. அப்போது ஏரியா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு √3/4 A² சொல்லியிருக்கேன். ஸோ சைடு தான் வந்து எனக்கு 2√3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு 2√3 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா, 2√3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு 4 இன்ட்டு ஒரு 3, 2² வந்து 4, √3² வந்து 3. ஸோ 4 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 18√3 வரும். ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஈச் சைட் ஆஃப் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன் இஸ் 1 சென்டிமீட்டர். த ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் இஸ். ஸோ சிம்பிள் தான் இல்லையா. 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு A². ஏக்கு பதிலாக இங்கே 1² இருக்குது. அப்போ 3/2 √3 இல்லையா, 3√3/2. 6ஐயும் 4ஐயும் அடித்தோம்னா 3/2ன்னு வந்துடும். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஜஸ்ட்டு ஏரியா ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம், வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. A equilateral triangle of side 6 cm has its corners cut off to form a regular hexagon. Area of this regular hexagon will be. Okay.
ஸோ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எப்படின்னா இப்போ இந்த சைடு கட் பண்ணுறோம். ஓகேவா? அதேமாதிரி இந்த சைடு கட் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த சைடு கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹெக்ஸகன் ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா இந்த இடத்துல இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே. ஸோ இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன். ஆனால் நமக்கு வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சைடு வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்படின்னா என்ன இருக்கணும், இது வந்து ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கிறதுனால இந்த லென்த்து 6ங்கிற லென்த்து வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதுவும் 2, இதுவும் 2, இதுவும் 2, அதேமாதிரி இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2, ஸோ இதுவும் ஒரு 2 இல்லையா? அப்போனா எனக்கு வந்து ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் கிடச்சிருச்சு. அதோடைய சைடு வந்து 2 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ அந்த ஹெக்ஸகனோடைய ஏரியா கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஏரியா கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? 6 × √3/4 × a². ஏ இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ 2². ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 6√3 தான் ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு. The ratio of the area of a regular hexagon and an equilateral triangle having same perimeter is. Okay. So ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் இருக்குது. ஓகே. அதே சமயம் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து ஹேவிங் சேம் பெரிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஹேவிங் சேம் பெரிமீட்டர். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து இதை ஏஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இதை நான் வந்து எக்ஸ்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைடு ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்புறம் வந்து பெரிமீட்டர் ரேஷியோ வந்து சேம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பெரிமீட்டர். அப்போனா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே. இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸகன் அண்ட் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஹெக்ஸகனோட ஏரியா என்னவாக இருக்கும்? 6 × √3/4 a² இல்லையா? இஸ் டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? √3/4 x² இல்லையா? எக்ஸ் தான் வந்து சைடு. ஸோ இதோட ரேஷியோ வேணும். ஸோ இதிலேருந்து எனக்கு வந்து √3/4 கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து 6a² இஸ் டு x² மட்டும் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ x இஸ் ஈக்குவல் டு 2a நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தானே? x இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ இந்த இடத்துல இந்த 6a² இஸ் டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2a போட்டோம்னா 4a² வருமா? எக்ஸுக்கு பதிலாக 2aன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4a². ஸோ இப்போ a² கேன்சல் ஆகிட்டு எனக்கு 3:2 ரேஷியோவில் இருக்கும் ஏரியா ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட்டு பெரிமீட்டர் ரேஷியோ அதை வச்சு சைடு ஆஃப் த ஹெக்ஸகனுக்கும் சைடு ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஏரியா வச்சு ஏரியா ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. A square and a regular hexagon are drawn such that all the vertices of the square and the hexagon are on a circle of radius r centimeter. The ratio of the area of square and the hexagon. ஓகே. அப்புறம் 2 சர்க்கிள் இருக்குது இல்லையா? 2 சர்க்கிள் இருக்குது. ஓகே. ஒரு இதில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இன்னொரு இதில் ஹெக்ஸகன் இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் 2 சர்க்கிளோடைய ரேடியஸுமே 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்படி தானே? ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த டயகனல் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் டயகனல், இங்கேயும் டயகனல் இல்லையா? இந்த ரெண்டுமே வந்து 2r தான் இருக்க போகுது. இதுவும் 2r தான் இருக்க போகுது. ஓகே. இப்போ நம்ம ஸ்கொயரோடைய சைடை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? ஹெக்ஸகனோடைய சைடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ a square and a regular hexagon are drawn such that all the vertices of the square and the hexagon are on a circle of radius r centimeter. Ratio of area of the square and the hexagon கேட்குறாங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன தெரியும்? எனக்கு வந்து ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் வந்து இப்போ a² தெரியும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் என்னது?
6 இன்ட்டு √3/4 எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும் சரியா. ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ வந்து அந்த ரேடியஸ் தான் சரியா. அப்போ ஏ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் எழுதணும், அதே மாதிரி எக்ஸையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் எழுதணும் நம்ம. ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஒரு ஸ்கொயரோடைய டயகனல் வந்து நமக்கு என்ன தெரியும், √2a இல்லையா. √2a தான் நமக்கு இங்கே 2rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வேணும், a is equal to 2r/√2 இல்லையா. ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா √2r, இந்த மேலே இருக்கிற 2 வந்து √2 × √2ன்னு போட்டுக்கலாம், கீழே இருக்கிற ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ a is equal to √2rன்னு ஒரு ரிலேஷன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அதேமாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து லாங்கர் டயகனல் இல்லையா ஹெக்ஸகனில். அப்போ லாங்கர் டயகனல் வந்து 2a லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ 2x = தான் வந்து 2r, இப்போ x = r அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கேயும் ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாகவே தூக்கி நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம் ஆருக்கு பதிலாக சரியா. சரி, எக்ஸுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக. ஸோ அங்கே ஏ ஸ்கொயர்னால் இங்கே வந்து அப்போ எனக்கு என்ன வரும், √2r² இஸ் டு 6 × √3/4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் r² சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா, ஏன்னா எக்ஸும் ஆரும் சேம். அப்போ இங்கே எனக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், 2r² வருமா. ஸோ √2r² வந்து நான் 2r² எழுதிக்கலாம் இல்லையா, 2r². ஸோ r² எனக்கு கேன்சல் ஆகிட்டு இந்த 2வையும் இந்த 6ஐயும் அடித்தோம்னா 3 வரும். ஸோ இந்த 4 இந்த சைடு வந்துச்சுன்னா 4:3√3ன்னு வரும். இதுதான் வந்து ஏரியா ரேஷியோ. ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் 2. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஹெக்ஸகன் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட். ஓகே, the area of a regular hexagon is equal to the area of the square. What is the ratio of the perimeter of the regular hexagon to the perimeter of the square? The area of a regular hexagon is equal to area of a square. ஓகே, அப்போனா நமக்கு என்ன தெரியும், நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் எடுத்துக்கிடுவோம், அதேமாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், ஏஏன்னு வச்சுக்கலாமா. ஏஏ சைடு வந்து ஏஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏரியா ஆஃப் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம், √3/4 6 × √3/4 × a² இஸ் ஈக்குவல் டு x², ஏரியா ரேஷியோ. ஓகே, அவங்க கேட்குறது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸகன் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸகன் என்னது 6a, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னது 4x. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வந்து 3a/2x வரும் இல்லையா. எனக்கு அப்போ 3a/2x ரேஷியோ தான் எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து a/x ரேஷியோ எடுத்துடலாம் இதிலிருந்து. ஓகேவா. இப்போ x² நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா a²/x² இஸ் ஈக்குவல் டு, இந்த கோடு சும்மா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ a²/x² இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன ஆக போகுது, 4/6√3ன்னு இருக்கும். ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 2/3√3 இல்லையா. a/x² வந்து 2/3√3. அப்போ இதிலிருந்து எனக்கு வந்து a/x வேல்யூ என்ன வரும், √2 /√3√3 இப்படி வரும் இல்லையா, a/x. ஆனால் எனக்கு தேவை வந்து 3a/x இல்லையா. ஸோ அப்போ 3a/2x. அப்போ இங்கேயும் நான் வரேன், நான் இங்கேயும் 3/2 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 3/2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள், 3√2. இது நான் வந்து தனியாகவே எழுதுகிறேன், இல்லை சரி இங்கேயே எழுதுகிறேன். ஸோ எனக்கு வந்து 3√2 / 2 × √3√3 இதுதான் வந்து ஆன்சரு, பெரிமீட்டர் ரேஷியோ. ஆனால் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நமக்கு அந்த மாதிரி இல்லை, ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி இந்த 6√3ன்னு ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அந்த 6√3 வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து மேலேயும் கீழேயும் இந்த √3√3 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா, இன்ட்டு √3√3. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × ரூட்டுக்குள்ளே √6 × 3ன்னு வந்திருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ √6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 × √3ன்னு எழுதலாம், அதே மாதிரி தான் சரியா. ஸோ டிவைடட் பை 2 × இந்த √3
ரூட்டுக்குள்ளே 3√3 இன்ட்டு ரூட்டு 3√3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண, அதாவது ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ நம்ம பண்ணோம்னா நமக்கு ஏ கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன வரப்போகுது, இங்கே என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3√3ன்னு வரப்போகுது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ அப்போ எனக்கு இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக ரூட்டுக்குள்ளே 6√3 டிவைடட் பை 2√3. இது ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ரூட்டுக்குள்ளே 6√3, டினாமினேட்டரில் 2√3. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்மளால் வந்து இந்த பெரிமீட்டர் ரேஷியோலாம் கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். சரியா, இதே மாதிரி கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நமக்கு வந்து அந்த மேலே இருக்கிற ரூட்டுக்குள்ளே 6√3 தான் நமக்கு க்ளூ வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. Let PQRS to be a regular hexagon. The ratio of the area of the triangle PRT to the hexagon PQRSTU is. Okay, ஒரு ஹெக்ஸகன் இருக்கு. ஐயோ, ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது, PQRSTU. PQRS to be a regular hexagon. The ratio of the area of triangle PRT. Triangle PRT. Okay. Triangle PRT எங்கே இருக்குது, PRT. ஸோ இதை நான் அப்போவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்ததுனாலே இந்த ட்ரையாங்கிள் பிஆர்டிக்கும் ஹெக்ஸகனுக்குள்ளுடைய ஏரியா ரேஷியோ வந்து 1:2ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்படி தானே. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஆர்டி டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் பிக்யூஆர்எஸ்டி வந்து 1:2 ரேஷியோவில் இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுனேன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஆர்டி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் PQRSTU என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1:2 இருக்கும். இதுக்கு நான் விளக்கம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ஸோ 1/2ங்கிறது 0.5 இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த given PQRSTU is a regular hexagon of side 12 cm. What is the area of triangle SQU? ஸோ சேம் கான்செப்ட். ஸோ SQU உடைய ஏரியா கேட்குறாங்க, இஸ் நத்திங் பட் half of the area of the hexagon. ஸோ சைடு வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா என்னது, 6 × √3/4 × 12 × 12. இது வந்து ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன். பட் நமக்கு தேவை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் SQU. அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஏன்னா ஹாஃப் ஆஃப் த தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை நம்ம அடித்தோம்னா 4, இது ஒரு 3 டைம்ஸ் போகும். இந்த 2 இந்த 6 எடுத்தோன்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 9 × 12 × ஒரு √3. 9 12 சார் வந்து 108. ஸோ 108√3 தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட்டு. ABCD is a regular hexagon whose side is 12 cm. Area of the shaded region கேட்குறாங்க. ஓகே, ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டியும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியும் இப்போ நான் ஒரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இப்போ நடுவில் இருக்கிறது தான் வந்து ஒரு ஓன்னு வச்சுக்கலாம். ஓன்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஏபிஓ அதுக்கப்புறம் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் பிஓசி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சிஓடி இல்லையா. 3 ட்ரையாங்கிள் ஈக்குவலு, அப்படி தானே. அப்போனா இந்த என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு கோடு போகிறேன் பாருங்கள். இது வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் பாதியாக தான் இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ ஏபிஓ ட்ரையாங்கிளில் பாதி. அப்போனா எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன் வேணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் பிஓசி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிஓ. ஓகேவா. இது ஆல்வேஸ் வந்து இப்போ இந்த 2 பிஎஃப்ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஷேராக வந்து இது வந்து இந்த ஏரியா வந்து பாதியாக தான் பிரிக்கும். இது வந்து மீடியனாக தான் இருக்கும் ஷேராக. ஓகே, ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். ஸோ ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிளாக தான் அது பிரிச்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு முழு ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது ஷேடட் போர்ஷனில். ஓகேவா. இப்போ வந்து சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 12 சென்டிமீட்டர்.
அப்போனா எனக்கு வந்து ட்ரையாங்கிள் பிஓசியோட ஏரியா வேணும்னா √3/4 இன்ட்டு 12 ஸ்கொயர் இல்லையா, 12 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி ஏபியோட ட்ரையாங்கிளும் வந்து √3/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஆனால் என்ன இது உள்ள பாதி தான் வேணும், ஏன்னா அந்த ஃபுல் போர்ஷன் கொடுக்கல, பாதி ஷேடட் ரீஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த ஏரியாவாக தான் இருக்கும் ஆல்வேஸ். ஓகே, எப்போதுமே. சரியா, ஓகே. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். √3/4 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா √3/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் 1 ப்ளஸ் ஒரு 1/2 அப்புறம் இன்ட்டு 3/2 1.5 மடங்கு. சரியா, ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா அதை 1.5 மடங்கு நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஒரு 3 டைம்ஸ் போகும், இது ஒரு 6 இல்லையா, 3 3s are 9, 9 6 are 54. ஸோ 54√3 வருது ஷேடட் பார்ட்டு, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் என்னது, இப்போ வந்து ஓகே இது எல்லாமே வந்து 6 ஈக்குவல் பார்ட்டுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, இது எல்லாமே வந்து 6 ஈக்குவல் பார்ட்டு அப்படி தானே. ஸோ இது எல்லாமே 6 ஈக்குவல் பார்ட்டு. அதே மாதிரி இந்த நடுவில் இருக்க லைனையும் நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்படி ஒரு லைன் போட்டோம், சாரி இப்படி போட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஈக்குவலாக பிரிச்சிருக்கும் இந்த ஏரியாவை. இது 1 இது 1ன்னா இதுவும் 1 இதுவும் 1 தான் இருக்கும் ஷுவராக. சரியா, ஸோ இந்த கான்செப்ட் படி தான். இப்போ இதுவும் 1 அப்படிங்கும்போது சாரி இது 1 வராது, இது 2 வரும் இல்லையா, இது வந்து பெரிய ட்ரையாங்கிள் இந்த மொத்த ட்ரையாங்கிள். ஸோ எனக்கு வந்து 3 பார்ட்டு, அதாவது இந்த 2 ப்ளஸ் இந்த 1 இந்த 3 பார்ட்டு தான் எனக்கு ஷேடட் போர்ஷனாக இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா, அதான் 1.5 மடங்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ 54√3 அவ்வளோதான். ஓகே, ஸோ ABCD is a hexagon with the side 8 cm. Find the area of the shaded region. ஓகே, ஸோ இந்த சமம் எப்படி பண்ணுறது, find the area of the shaded region. 8 cm கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம், என்ன அப்படின்னா இந்த இதை கனெக்ட் பண்ணுவோம். சரியா, இந்த டயகனல் பெரிய டயகனல் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு FEABங்கிற ஒரு ட்ரெப்பீசியம் இல்லையா, FEAங்கிறது சாரி FEBA இது வந்து கன்ஃபார்மாக ஒரு ட்ரெப்பீசியம், ஏன்னா FA இஸ் parallel to EBA தான் இருக்கும். சரியா, ஏன்னா இது ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் நம்ம மீன் பண்ணிகிட்ருக்கோம், மீன் பண்ணல அதுதான் உண்மை. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஷேடட் பார்ட் கேட்குறாங்க இல்லையா, இந்த ஷேடட் பார்ட் கேட்குறாங்க அந்த நடுவில் இருக்கிறத தவிர. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து போன கிளாஸில் ட்ரெப்பீசியம் கிளாஸில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து M ஏரியானா இது வந்து N ஏரியா அப்படின்னா, இது வந்து ஒரு K ஏரியா, இது வந்து ஒரு K ஏரியா அப்படின்னா K இன்ட்டு K இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு N அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். K ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MN ஏரியா வைஸு. இப்போ K இஸ் ஈக்குவல் டு √MN அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரியா, ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர், இப்போ இது வந்து இதோட ஏரியா 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், 1 cm ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன்னா இதோட ஏரியா 4 cm ஸ்கொயர். ஜஸ்ட் நான் அசியூம் தான் பண்ணுறேன். சரியா, இதோடைய இது வந்து 1னா இது வந்து 4. அப்போது அதே மாதிரி அப்போ இங்கே என்ன இருந்திருக்கணும், இது 2 இது 2 இப்படி இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து 2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 4னு வரும் இல்லையா. இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். இதேமாதிரி நீங்கள் எந்த நம்பர்னாலும் வச்சுக்கலாம், 1 4 2 2ன்னு தான் வைக்கணும்னு கிடையாது. சரியா, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு வேறு என்ன நம்பர் வைக்கலாம், உதாரணத்துக்கு வந்து இதை 4ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து 9 வச்சுக்கோங்க. 4 9s are 36.
அதே மாதிரி 6 × 6 36. இப்போ 6 × 6 is equal to 4 × 9. இந்த மாதிரி எனக்கு ஈக்குவலாக வந்தாலே போதும், நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து 1 4 அந்த நம்பர் எடுக்கிறேன். இது வந்து 1, இது வந்து 4னா இது வந்து 2, இது வந்து 2 இப்படி எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ வந்து அதுக்காக எல்லாத்தையும் ஒன்று எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த எஃப் இந்த 1ன்னு போட்டிருக்க ட்ரையாங்கிள் வந்து கண்டிப்பாக இந்த பெரிய 4ன்னு போட்டிருக்க ட்ரையாங்கிளோட சின்னதாக இருக்குது. அப்போ ஏரியா வைஸ் வந்து 1 இது அதிகமாக தான் இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணி தான் ஆகணும். அப்போனா இப்போ எனக்கு இந்த குட்டி ட்ரெப்பீசியமுடைய டோட்டல் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 + 2 + 1 வந்து 9 வருது. சரியா? 9 தான் வந்து இந்த குட்டி ட்ரெப்பீசியமோட ஏரியா. ஆனால் நமக்கு ஷேடட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 + 2 5 பார்ட்டு. ஸோ இதுதான் வந்து கொஷினில் கேட்குறாங்க. ஆனால் உங்களால் இந்த 9 பார்ட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஏன்னா வந்து சைட் ஆஃப் த ஹெக்ஸகன் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த FAEBங்கிறது என்னவாக இருக்கும்? ஹெக்ஸகனில் பாதி ஏரியா. இப்போ ஹெக்ஸகனோட முழு ஏரியா என்னது? 6 × √3/4 × 8² வந்து 64. சைடு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் பாதி தான் வந்து இந்த ஹெக்ஸகன் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? ஒரு 3 வரும். இது வந்து ஒரு 16 × 3 48√3ன்னு வரும். ஓகேவா? 48√3. 48√3ங்கிறது என்னது? இந்த ட்ரெப்பீசியமோடைய ஏரியா. சரியா? அதாவது இந்த 9ன்னு மீன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து 48√3. ஸோ இந்த 9 தான் வந்து 48√3னா 5 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா ஷேடட் போர்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 5 வேணும்னா 5 × 48√3 / 9 இல்லையா? ஸோ 16 48 வந்து 3 டேபிளில் போகும். டினாமினேட்டரில் 3 வரும், இங்கே 16 வரும். ஸோ 80√3 / 3 இல்லையா? ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3க்கு பதிலாக √3 × √3 போட்டிங்கன்னா எனக்கு வந்து 80 / √3 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, ஜஸ்ட்டு இந்த ட்ரெப்பீசியம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 1 × 4 = 2 × 2 ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெக்ஸகனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதுக்கு மேலெலாம் அவங்க எதுவுமே கேட்கல. சரியா? ஜஸ்ட்டு வந்து ஏரியாவை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.